என்னை பற்றி பேசுகிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நேற்றே சொல்லியிருப்பேன். நான் தான் அந்த கமெண்டை போட்டேன். அந்த வீடியோக்கு நான் தான் கமெண்ட் போட்டேன். ஏன் டெலீட் பண்ணேன் அப்படின்னா, எந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு வரல அந்த கமெண்டுக்கு. அதனால் நான் டெலீட் பண்ணேன். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேனே. நான் தான் அந்த கமெண்டை போட்டேன். இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் அனுப்புகிற ஆடியோ ப்ரூஃப் எல்லாமே ஃபேக்கு தான். நாங்கள் டாக்டர் வாய்ஸ் போடுறோம், அது ஃபேக்குன்னு நீ சொல்லும்போது, நீ போடுற வாய்ஸ் எல்லாம் உண்மைங்கிறது நாங்கள் ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி கோபி வந்து எனக்கு வேலை இருந்தால் தான் வருவேன், நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்கிறீல்ல. சரி, உனக்கு எப்போ வேலை இருக்குதோ அப்போவே வா. 1 மாதம் ஆகட்டும், 3 மாதம் ஆகட்டும், எப்போ உனக்கு வேலை வருதோ அப்போ வா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிட்டு வா. நீ அதிமுக கட்சி கூட்டத்துக்கு வந்தேன்னா, திமுகவுக்கு வந்தேன்னா, ஆஃபீஸுக்கு வந்தேன்னா, எங்கேயோ வா. உனக்கு ஒரு 4 கட்சி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு 4 கட்சி இருக்காதா? அதிமுக என்ன இரும்பு பெண்மணின்னு சொல்லிட்டாங்களாமா என்னையா? அதனால் அதிமுககாரங்கக்கிட்ட சொல்லி அடி வாங்கி வைக்கிறியா நீ? ஏன்டா, ஜெயலலிதான்னு பேரே வச்சுருக்குறாங்க எல்லாத்துக்கு. அதுக்கு என்ன பண்ணுவ? போய் செத்துருவியா? பேருங்கிறது அது யாருக்கு வேணான்னு சொல்லலாம், யாரை வேணான்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்து நீ வந்து சொல்லி அடி வாங்கி வைக்க காமெடியே இருக்குது. காமெடி பண்ணிட்டு தெரியாத உனக்கு தான் வேலை மயிர் இல்லை, அவளுக்கும் வேலை மயிர் இல்லை. எல்லா வீடியோலையும் போய் கமெண்ட் எடுக்க வேண்டியது, அதை ஸ்க்ரீன்ஷாட் போட வேண்டியது. பொழப்பே இதுதான். சாப்பாட்டுக்கு வழி இல்லையாட்டுக்குது பாவம். எங்களுக்கெல்லாம் எங்கள் வீடியோவுக்கு வர கமெண்டே படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இவன் ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை வீடியோலையும் அத்தனை கமெண்டையும் பார்த்து அத்தனையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பொழப்பத்தவன் போல் இருக்குது, இதுலேயே தெரியுது. அப்புறம் எப்படி அவங்க வீட்டுக்கார மேனேஜரு அவள் என்னமோ ஆன்லைனில் சேல் பண்ணுறான்னு சொல்கிறையே. இல்லை, எங்கள் வீட்டுக்காரில் என்ன மடி மேலே கை வச்சு உட்காந்துட்ருக்குறாங்களா கேட்குறேன். எல்லாத்துக்கும் வேலை இருக்குது, எல்லாரும் வேலை செய்வாங்க. நாங்கள் என்ன வேலை செய்கிறோம், நாங்கள் என்ன தொழில் பண்ணுறோங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட விளக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே நான் யூடியூப்பில் மட்டும் சம்பாரித்து சாப்பிட்டாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் அப்பா வீட்டிலேருந்து ஒன்றும் கொண்டு வந்து கொட்டல, எங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொட்டல. அவங்கவுங்க வீடியோ போடுறதுக்கு உண்டான பேமெண்ட்டு அவங்கவுங்க தர்றாங்க யூடியூப்காரங்க. அதில் நீ ஒன்றும் சடைஞ்சிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீ பேசுகிறது வந்து நான் காதுலேயே வாங்கிக்க போகிறதும் கிடையாது. சூடு சொரணை இல்லாதவனே, நான் நேற்றே சொல்லிட்டேன் என்னை பற்றி பேசாதீங்க அப்படின்னு. திரும்ப அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி தான் பேர். நீ எப்போ கோபி வரையும் சொல்லிட்டே வா. நான் தான் ஸ்க்ரீனில் எல்லா வீடியோலையும் நம்பர் தரேன்ல, அதுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிவிட்டு நீ வந்துடு, நான் வர்றேன். நீ எந்த கட்சி ஆஃபீஸுக்கு போய் யாரை வந்து கூட்டிகிட்டு வந்து என்ன வந்து கிழிக்கிறேன்னு நான் பார்க்குறேன், சரியா? நீ ஆடியோ ப்ரூஃப் போடு, அது எல்லாமே ஃபேக்கு தான். நாங்கள் போடுறது நீ ஃபேக்குன்னு சொல்லும்போது நீ போடுறது ஃபேக்கு தான். டாக்டர் வாய்ஸ் ஏன்டா, நீ போடுற ரெக்கார்ட்லேயும் அதே வாய்ஸ் தான், நாங்கள் போட்டதும் அதே வாய்ஸ் தான். ஆனால் அதவே தப்புங்கிற. கடைசியில் டாக்டரவே வந்து தப்பானவர் அவரும் அப்படிங்கிற. என்ன வேணால் சொல்லுவோம், சௌரியத்துக்கு அடிக்கிட்டே போவேன் என்ன. அதுக்கப்புறம் டாக்டர் நம்பரை வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்ருக்குற. அதுவே ஒரு பெரிய தப்பு தான். என்னமோ பேசுகிறா. உன்னை பற்றி பேசுகிறக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு நிறைய பொழப்பு இருக்குது. நாங்கள் வீடியோ போடுறதுக்கே டைம் இல்லாமல் எப்போவாவது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ இறக்குற அளவுக்கெல்லாம் நாங்கள் வந்து வேலை வெட்டி இல்லாமல் இல்லை. அதே மாதிரி எல்லா சேனல்லையும் போய் கமெண்ட் கலெக்ட் பண்ணி போடுற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு பொழப்பு இல்லாமலாம் இல்லை. எங்களுக்கு வேலை வெட்டி இருக்குது. புருஷன் என்னமோ வண்டிட்டு போகிறாங்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. உன் பொண்டாட்டி என்னமோ வண்டிட்டு போகிறா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்கள் குடும்பமாச்சு அவள் குடும்பமாச்சு. என்னை பற்றி பேசாதேன்னு நான் சொல்லிட்டேன். திரும்ப வம்பு இழுக்கிற மாதிரி இழுத்தினா நீ வந்து பிறப்பே வேறு மாதிரி தான் சொல்லிட்டேன். இதுதான் லாஸ்ட்டு. அவளுக்கும் சரி உனக்கும் சரி. நான் வந்து இனிமேல் உங்களை வந்து பற்றி பேசி வீடியோ போடுற ஐடியாவே எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய பொழப்பு இருக்குது. எனக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் வந்து நீ ஏமா தேவையில்லாமல் வலைதளத்தில் தப்பாக பேசிக்கிட்டு நீயே கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிற. அவங்க வந்து உன்னை தேவையில்லாமல் சீன்றாங்க, நீ வந்து அதுக்கு பதில் கொடுத்துட்டே இருக்காது. அவங்களுக்கு தான் கண்டென்ட் ஆச்சு, அவங்க அதை வச்சு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு தான் அசிங்கம். அவனுங்க வந்து ஆள் அட்ரஸும் முகம் தெரியாமல் போட்டுருக்குறானுங்க. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக சமூக வலைதளத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு பேரை கெடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீடியோ ரெகுலராக போடுங்க. அவன் எவ்வளோ நாளைக்கு குறைக்கிறானோ குறைச்சிட்டு போச்சாரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து அதுதான் எனக்கு வந்து தோணுது. நீயும் சரி அவளும் சரி குறைக்கிற வரைக்கும் குறைங்க. எப்போ வந்து வாய் ஓயுதோ அப்போ அடங்குங்க. எங்களுக்கெல்லாம் வந்து கவலையே கிடையாது. நான் வந்து இதுக்கு மேலே வந்து உன்னை பற்றியோ அவளை பற்றியோ பேசுகிற மைண்ட் செட்டே இல்லை, சரியா? எங்களுக்கு நிறைய பொழப்புகள் இருக்குது. குழந்த குட்டி இல்லை உனக்கு தான், அதனால் வந்து நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, எங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு நான் சொன்னதை வந்து அவள் வந்து என்னமோ அவளுக்கு குழந்தையிலையும் நான் சொல்லி காட்டுறங்கிற மாதிரி மீன் பண்ணி இருக்கிறா. நான் அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது, சரியா? தப்பாக வந்து ஒருத்தரை பற்றி போர்ட்ரேட் பண்ணுறது உங்கள் வேலை. 2 பேர்த்துக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கடா. உங்களால் என்ன கிழிக்க முடியுமோ கிழிங்க. கடைசியில் ஒரு அம்மஞ்சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை நீ பண்ணுறதெல்லாம்.
சரியா? இதுக்கு மேலே உன்னை பற்றியோ அவளை பற்றியோ பேசுகிறது எனக்கு அசிங்கமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சாக்கடைக்குள்ள கல்லை தூக்கி வீசுன்னு நம்ம மேலே தான் தெரிக்குமாம். அந்த மாதிரி உங்களை பற்றி பேசினா எனக்கு தான் கேவலம். நீங்கள் கழட்டுறதுக்கு நிறைய கழட்டு வேலை இருக்குதுன்னு சொன்னீங்களா, அதை போய் கழட்டுங்க. சரியா? நாங்கள் தான் வேலை வெட்டி இல்லாதவங்க பேசிகிட்டு இருக்கிறோம். நீயே நிறைய வேலை இருக்குது, என்ன எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற? போய் பாரு.